அப்போஸ்தலனாகிய அந்திரேயாவை பற்றி கடந்த சில வாரங்களாக நாம் படித்து வருகிறோம். Past few weeks we have been studying about the apostle Andrew. இயேசு கிறிஸ்துவினுடைய 12 சீஷர்கள் 12 அப்போஸ்தலர்கள் அவர்களுடைய வாழ்க்கை சரிதங்கள் நம்முடைய ஜீவியத்தை நாம் ஆண்டவருக்கு நேராய் சரி செய்து கொள்ள மிகவும் எடுத்துக்காட்டாக அமைந்திருக்கின்றன. The life of the 12 disciples of Jesus Christ is a very good example for our life. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise be to the Lord. அந்திரேயா, நாம் கடந்த 2 வாரங்களாக அந்திரேயாவினுடைய அழைப்பை பற்றியும் அவருடைய ஊழியத்தை பற்றியும் கண்டோம். For the past 2 weeks we have been studying about the calling of Andrew and also his ministry. அந்திரேயா என்ற பெயருடைய அர்த்தம் என்ன சொல்லுங்கள். புக்கு பார்க்காம சொல்லணும், டைரி பார்க்காம சொல்லுங்க. அந்திரேயா என்ற பெயருடைய அர்த்தம் என்ன? அந்திரேயா என்று சொன்னால் இங்கிலீஷ்ல மேன்லினஸ், தைரியம். Andrew means in English it is manliness or courage. பெயருடைய அர்த்தமே தைரியம். The very meaning of the name itself is courage. நமக்கு தைரியம் எப்படி கிடைக்கிறது? How do we receive courage? கர்த்தர் என்னோடு இருக்கிறார், நான் பயப்படேன். The Lord is with me and I fear not. கர்த்தர் என்னோடு இருக்கிறார் என்ற அந்த விசுவாசம் தான் நமக்கு தைரியத்தை தருகிறார். The faith that the Lord is with us gives us that courage. அப்ப அந்திரேயாவினுடைய ஜீவியத்திலிருந்து சில பகுதிகளை நான் கடந்த வாரத்தில் உங்களுக்கு எடுத்து காட்டினேன். In the last week I showed you one portion of the life of Andrew. அவர்தான் மேசியாவை முதலாவது கண்டவர். He was the one who saw the Messiah first. அப்போஸ்தலர்களிலே முதலாவது மேசியாவை கண்டவர் இவர்தான். Among the apostles he was the one who saw the Messiah first. அவர்தான் போய் தன்னுடைய வீட்டிலே தன்னுடைய சகோதரனுக்கு சொல்லி அவரையும் மேசியாவினிடத்தில் கொண்டு வந்தார். Only he went home and informed his brother and brought him to see the Messiah. இந்த அந்திரேயா ஒரு விசேஷமான நல்ல சுபாவங்கள் உள்ள ஒரு அப்போஸ்தலன். Andrew is an apostle who had good characteristics, special characteristics in him. இன்றைக்கு அப்போஸ்தலனாகிய அந்திரேயாவிலே காணப்பட்ட சில நல்ல குணங்களையும் அப்போஸ்தலனாகிய அந்திரேயாவுடைய மரணத்தையும் பற்றி இன்றைக்கு நான் சொல்லுகிறேன். இன்றைக்கோடு அந்திரேயா அப்போஸ்தலனுடைய பற்றிய வேத பாடம் இன்றைக்கு முடியும். Today I am going to say about the characteristic features of Andrew and also about his death, and with this the study about Andrew will come to an end. முதலாவது அவருடைய நற்பண்புகளிலே முதல் நல்ல குணம், அவர் சுயநலம் இல்லாதவர். His first good characteristic feature is he was a selfless person. சுயநலம் இல்லாத ஒரு தேவனுடைய மனுஷன். He was a godly man who was unselfish. இயேசுவின் சீஷர்களில் முதலாவது இயேசுவை கண்டவர் இவர்தான். He was the one among the disciples who saw Jesus first. ஆனால் இவர் முதன்மையான ஸ்தானத்தையோ புகழையோ பட்டத்தையோ விரும்பாத ஒரு ஆள். But he was a person who didn't desire the first position or the place or any honor. மறைந்திருக்கும் தாழ்மையான ஒரு சுபாவம் உடையவர். He was a man who had a humble nature of hiding himself. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise be to the Lord. தாழ்மையான மறைந்திருக்கிற சுபாவம் உடையவர். He was a man who had a very humble nature of hiding himself. அப்போஸ்தலர்கள் மத்தியிலே யார் இயேசுவுக்கு வலது பக்கம் இடது பக்கம் இருக்கலாம், யார் பெரியவன் யார் சிறியவன், இப்படிப்பட்ட அபிப்பிராய வித்தியாசங்கள் எல்லாம் இருந்தன. Among the disciples there were a lot of differences of opinion about who will be on the right side or the left side of Jesus, or who will be great like that. ஆனால் இந்த அந்திரேயா அப்போஸ்தலன் ஒரு புகழ்ச்சியையோ ஒரு ஸ்தானத்தையோ ஒரு மேன்மையான இடத்தையோ விரும்பாமல் அமைதியாக மறைந்திருந்த ஒரு அப்போஸ்தலன். But apostle Andrew didn't desire or like any honor or any praise, but he was an apostle who was hiding himself. இந்த பண்பு அவருக்கு எங்கிருந்து உண்டாயிருக்கும்? How he would have got this characteristic nature? என்னுடைய அபிப்பிராயமாக நான் சொல்லுகிறேன், and I say my opinion. இவர் யோவான் ஸ்நானனுடைய சீஷனாக இருந்தாரே. He was a disciple of John the Baptist. யோவான் ஸ்நானனிடத்திலிருந்து கற்றுக்கொண்ட ஒரு நல்ல பண்பு இது. It was a good lesson or nature he would have learned from John the Baptist. ஏனென்றால் அவர்தான் சொன்னார், நான் சிறுகவும் நீர் பெருகவும் வேண்டும் என்று. யோவான் ஸ்நானன் அந்த கொள்கை உடையவராக இருந்தபடியினால், இந்த அந்திரேயா யோவான் ஸ்நானனுடைய சீஷனாக இருந்தபடியினால் அதே கொள்கையை தன்னுடைய ஜீவியத்திலும் கடைபிடித்தார் என்று நான் நினைக்கிறேன். As John the Baptist was having the principle that I must decrease and he should increase, his follower Andrew too should have got the same nature in him. எந்த ஸ்தாபனத்திலும் ஒரு மனுஷன் தன்னை வெளிப்படுத்தாமல் ஒரு ஸ்தானத்தையோ ஒரு பெருமையோ விரும்பாமல் மறைந்திருக்க விரும்பினால் பின் நாட்களில் அவன் ஆசீர்வதிக்கப்படுவான். In any institution, if any person doesn't like honor or any coming up, he will be blessed in the later days. மறைந்திருந்து
நாம் கிரியை செய்கிறவர்களாக இருக்க வேண்டும். We should be people working, hiding ourselves. எப்போதும் நான் சிறுகவும் நீர் பெருகவும் வேண்டும் என்று சொல்லப்பட வேண்டும். Always we have to say that I must decrease and the Lord should increase. நான் குறைய வேண்டும், I should decrease நீர் பெருக வேண்டும். and you should increase. கடைசியில் அந்த நானே இல்லாமல் வெறும் கர்த்தர் நமக்குள் காணப்பட வேண்டும். Finally, without that I at all, only the Lord should be found in us. அதுதான் நம்முடைய அந்த தாழ்மையினுடைய ரகசியம். That is the secrecy of our humility. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise be to God. இன்னைக்கு எத்தனையோ கிறிஸ்தவ ஸ்தாபனங்களிலும் கூட அந்த ஸ்தானத்தை விரும்புகிறார்கள், அந்த நாற்காலியை விரும்புகிறார்கள், அந்த பெருமையை விரும்புகிறார்கள், புகழ்ச்சியை விரும்புகிறார்கள். அதெல்லாம் விரும்புகிறபடினால் அவர்கள் ஆவிக்குரிய ஜீவியத்திலே அந்த அளவு ஆண்டவர் எதிர்பார்க்கிற அளவு தங்கள் ஊழியத்தை செய்ய முடியாமலும் வளர்ச்சி அடைய முடியாமலும் போய்விடுகிறது. Today even in the Christian institutions, as people desire the chair, the power and positions, they are not able to grow in the spiritual life as the Lord expects in them. நான் சிறுகவும் அவர் பெருகவும் வேண்டும். சொல்லுங்கள். நான் சிறுகவும் அவர் பெருகவும் வேண்டும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise be to the Lord. நமக்குள்ளே நான் குறைந்து இயேசு நமக்குள்ளே வளரட்டும். Within us I must decrease and let Jesus grow in us. அதுதான் நம்முடைய வாஞ்சையாக இருக்கிறது. And that is our desire. அப்படிப்பட்ட ஒரு மனுஷன் தான் இந்த அந்திரேயா. Andrew was such a kind of person. அப்போஸ்தலனாகிய பவுல் ரோமர்களின் நிருபம் 15ஆம் அதிகாரத்தில் சொல்லுகிறார், பலமுள்ளவர்களாகிய நாம் நமக்கே பிரியமாய் நடவாமல் பலவீனருடைய பலவீனங்களை தாங்க வேண்டும். Apostle Paul in Romans 15th chapter says that we the strong people, we should bear the weakness of those who are weak. நமக்கே பிரியமாய் நடப்பது என்பது அந்த செல்ஃபிஷ் தன்னலமான சுபாவத்தை காண்பிக்கிறது. And walking pleasing ourselves shows the selfish nature. பலமுள்ளவர்களாகிய நாம் நமக்கே பிரியமாய் நடவாமல், We the strong ones not pleasing ourselves. ரோமர் 15ஆம் அதிகாரம் முதல் வசனத்திலே வாசிக்கிறோம். In Romans 15th chapter first verse we read, அன்றியும் பலமுள்ளவர்களாகிய நாம் நமக்கே பிரியமாய் நடவாமல் பலமுள்ளவர்களாகிய நாம் நமக்கே பிரியமாய் நடவாமல் பலவீனருடைய பலவீனங்களை தாங்க வேண்டும். பலவீனருடைய பலவீனங்களை தாங்க வேண்டும். We the strong ones not to please ourselves. ஒரு தன்னலமில்லாத மனுஷன்தான் பலவீனரை பலவான்கள் ஆக்க முடியும். Only a man who is selfless can make the weak ones strong ones. ஆபிரகாம் லிங்கன் தன்னுடைய மகன் படிக்கிற பள்ளிக்கூடத்து ஹெட்மாஸ்டருக்கு ஒரு கடிதம் எழுதினார். Abraham Lincoln wrote a letter to the school headmaster where his son was studying. அடிக்கடி காட்டுவேன், இப்ப கூட இந்த பைபிள் இருக்குன்னு நினைக்கிறேன். அதனுடைய எக்ஸ்ட்ராக்ட் I still have that extract of that even in the Bible now. ஒரு பேப்பர்ல இருந்து கட் பண்ணி எடுத்தாங்க. இது பாருங்க, ஆபிரகாம் லிங்கனுடைய படம் போட்டு அவருடைய சிக்னேச்சர் போட்டு ஒரு எக்ஸ்ட்ராக்ட். இதுல எழுதியிருக்கிறார், அவர் எழுதியிருக்கிற ஒரு காரியம் பாருங்க. அவருக்கு பல காரியங்களை என் மகனுக்கு நீ சொல்லிக் கொடுங்கன்னு சொல்லி அந்த இவர் படிச்ச ஸ்கூல், இப்போ அவருடைய மகன் அதே ஸ்கூல்ல படிக்கிறார். அந்த ஹெட்மாஸ்டருக்கு ஒரு கடிதம் எழுதுறாரு, என் மகனுக்கு இதெல்லாம் நீ டீச் பண்ணுங்க அப்படின்னு. அதாவது அவர் சொல்லுறார், teaching also that for every scoundrel there is a hero, for every selfish politician there is a dedicated leader, teaching that for every enemy there is a friend. இதெல்லாம் ஒரு மனுஷன், ஒரு சாதாரண மனுஷனுக்குள்ளால இருக்கிறதான நல்ல கொள்கைகள். For every scoundrel there is a hero. For every scoundrel there is a hero. For every scoundrel there is a hero. இந்த ஸ்கவுண்டரல்னா யார் தெரியுமா? என்ன சொல்லலாம் அதுக்கு? இந்த ஊர் சுத்திகள் இருக்காங்களே, ஒரு சாதாரண பொறுப்பில்லாத ஒரு மனுஷங்க அப்படி சுத்தி நடப்பாங்க, ஒரு பொறுப்பில்லாதது. For every scoundrel there is a hero. For every scoundrel there is a hero. For every selfish politician there is a dedicated leader. For every selfish politician there is a dedicated leader. For every enemy there is a friend. For every enemy there is a friend. இதை நீ அவனுக்கு டீச் பண்ணு சொல்றார். He says that you teach this to him. நிறைய காரியம் சொல்லி கொடுக்கிறார். He has said many things. அது மட்டும் இல்ல, இன்னும் அவங்களுக்கு டீச் பண்ணு. It is far more honorable to fail than to cheat. ஏமாத்தி பாஸ் ஆகிறத விட ஃபெயில் ஆகிறது மேல். அதை நீ அவனுக்கு சொல்லிக் கொடு. காப்பி அடிச்சு பாஸ் ஆக வேண்டாம்னு சொல்லு. அப்படி மறைமுகமா எழுதுறாரு. It is honorable to fail than to cheat. Teaching there is no shame in tears. கண்ணீர்ல வெட்கப்படாதே, கண்ணீர் விட வெட்கப்படாது. இதுல பல காரியங்கள் சொல்ல. ஒரு உலக மனுஷன் பாருங்க, சாதாரணமா அவங்க பெண்டிகாஸ்டல் ஆட்கள் இல்லாவிட்டா கூட அவங்கள்ட்ட இருக்கிறதான அந்த கொள்கைகள் பாருங்க, எவ்வளவு நல்ல கொள்கைகளா இருக்கு. நமக்கு எவ்வளவு உபதேசங்கள் இருக்கு. தன்னலம் இல்லாத மனுஷன் தான் மற்றவர்களை ஒரு பலசாலியாய் மாற்ற முடியும். Only an unselfish man can make others strong ones.
கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise be to God. நம்முடைய நலம், நம்முடைய நன்மை, நம்முடைய காரியங்கள் இதை பற்றியே நாம் கவலையாக இருந்தால் நாம் மற்றவர்களுக்காக கிரியை செய்ய முடியாது. Only when we are worried about ourselves and our selfish things, we cannot work for others. இன்றைய பொலிட்டிக்கல்ல பார்த்தால் பொலிட்டிக்கல் லீடர்ஸ் தன்னலமுடையவர்களாக இருக்கிறாங்க. All the today's political leaders are selfish leaders. ஆனால் முந்தின காலங்களில் உள்ள லீடர்ஸை பாருங்க, தன்னலம் இல்லாத லீடர்ஸ் இருந்திருக்காங்க இந்தியாவில். But in the past, the leaders in India were selfless. மந்திரியை பற்றி நான் படித்தேன். ஒரு பழைய மந்திரி, நான் பெயர் சொல்ல விரும்பல. அவங்க அம்மாவுடைய கடைசி நாட்களை பற்றி பேப்பர்ல வாசித்தேன். ஒரு அட்டாச் பாத்ரூம் இல்லையா. I read about the life of one minister, and in his mother's life, towards the end of her life, she didn't even have an attached bathroom. அவங்க அம்மாவுடைய கடைசி நாட்கள் அப்படி அவங்க நாட்டுக்காக தியாகம் பண்ண எத்தனையோ பேர் இருக்கிறாங்க. Like that, there are many people, those who sacrifice for the sake of the land. அதே போல கர்த்தருக்காக தியாகம் பண்ண ஒரு மனுஷன் தன்னலம் இல்லாதவனா, தன்னுடைய காரியங்களை பற்றி அவன் கவலைப்பட மாட்டான். மற்றவர்களுக்காக தேவ சமூகத்திலே ஜெபிப்பதும் கிரியை செய்வதும் ஆத்ம ஆதாயம் செய்வதும் இதிலே அவனுடைய ஜீவனும் வாழ்நாளும் எல்லாம் அவன் செலவழிப்பான். Similarly, a selfless believer will spend all his days for praying for others and working for others. பாஸ்டர் சாம்பால் என்று நமக்கு ஒரு பாஸ்டர் இருந்தார். பாஸ்டர் பாலுடைய மகன். Pastor Paul's son was Pastor Sam Paul. ஒரு முறை ரயில்வே ஸ்டேஷன்ல படுத்திருக்கிறாரா. He won't love comfort, but even he will lie down and sleep in the railway station and bus stand. And once he was lying down on the railway station, சென்னையில இருந்து வந்து ரயில்வே ஸ்டேஷன்ல படுத்திருக்கார். came from Chennai and he was lying on railway station. அப்போ யாரோ கேள்விப்பட்டு பாஸ்டர் சாம்பால் ரயில்வே ஸ்டேஷன்ல படுத்திருக்கிறார் கேள்விப்பட்டு விசுவாசிகள் யாரோ ஓடுறாங்க. Believers heard about that and they ran towards him. அதுல ட்ரெயினிங் இந்த வீட்டுக்கு போகணும். அப்போ நைட்ல அந்த ஸ்டேஷன்லயே அவர் படுத்திருக்கார். விசுவாசிகளுடைய வீட்டுக்கு போகல. விசுவாசிகள் வந்து கேட்கறாங்க, தயவு செய்து எங்க வீட்டுக்கு வாங்க. அப்போ அவர் சொன்னாரா, இது வந்து எனக்கு தேவன் கொடுத்திருக்கிற சிலுவை. இந்த ராத்திரிக்கு மட்டும் இந்த சிலுவை நான் இறக்கி வச்சுட்டேன்னா காலையில தூக்கி வைக்கிறது ரொம்ப பாரமா இருக்கும். The believers came and invited him to their houses, but he said it's the cross given by God. If I leave it now and take it back in the morning, it will be too heavy, he said. அப்படிதான் அவர் அந்த நாட்கள்ல தன்னலம் இல்லாத ஒரு சேவை செய்திருக்கிறார்கள். In this manner, he has done a selfless service in those. அவர் சொன்னாரா, என்னுடைய அடக்கத்துக்கு அதிகமான ஆட்கள் இருக்க மாட்டாங்கன்னு சொன்னார். He had told that for his funeral there won't be much people. அதே போல அடையார்ல அவருடைய அடக்காராதனையில நான் இருந்தேன். Similarly, in his funeral service at Adayar, I was there. நான் நினைக்கிறேன் இவ்வளவு பேர் தான் இருக்கும். இப்ப நம்ம பைபிள் ஸ்டடிக்கு இருக்கிறோம்ல, இவ்வளவு பேர் தான் இருக்கும். இந்த சபையை ஸ்தாபிச்ச பாஸ்டர் பாலுடைய மகன். He was the son of our Pastor Paul who established this church. For his funeral service, this much of. காரணம் அவர் ரொம்ப ஸ்ட்ரிக்ட். Because he was very strict. அதனால அவரை யாரும் விரும்ப மாட்டாங்க. So people won't like him. அவருடைய பாடியை வச்சுட்டு அடையாறுல ஒரு பாட்டு பாடினாங்க, அருமை இயேசுவின் பின்னே அலைந்து நடந்த பாதங்கள் என்று ஒரு அந்த பாட்டை பாடினாங்க. அடுத்தது பிரதர் வில்லியம்ஸ் சாட்சி சொன்னார். பிரதர் வில்லியம்ஸ் வந்து அவருடைய சின்ன வயசுலேயே அவரோட இருந்து ஊழியம் செய்தவர், அந்த ஊழியத்துக்கு உதவியா இருந்தவர் சின்ன பையன்லேயே. அப்ப அவருடைய சாட்சியில சொன்னார், அருமை இயேசுவின் பின்னே அலைந்து நடந்த பாதங்கள். அந்த வார்த்தை இந்த பாஸ்டருக்கு நல்ல பொருந்தும்னு சொன்னார். When Brother William testified then, he said that the feet that went after beloved Jesus, and these words suit this pastor. காரணம் என்ன தேடி 90 மைல் நடந்து வந்திருக்கிறாருன்னு சொன்னார். நான் வந்து ஏர்ஃபோர்ஸ்ல கேம்பஸ்ல இருக்கும்போது, நான் ஏர்ஃபோர்ஸ்ல இருக்கும்போது அங்க நான் ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு மாறி போயிட்டேன். இவருக்கு தெரியாது, அவர் பழைய இடத்துக்கு போயிருக்கிறார். அங்க பழைய இடத்துக்கு போனோம்னா ஒரு 50 கிலோமீட்டர், 50 மைல். அங்க போனா அவர் அங்கிருந்து டிரான்ஸ்பரா இன்னொரு இடத்துக்கு போயிட்டார். அங்கிருந்து இன்னும் 40 மைல். அப்ப மொத்தம் எத்தனை? 90 மைல் நடந்து போயிருக்கிறார். He had gone to see Brother Williams walking on foot for 90 miles. ராத்திரில போய் வீட்டுல நிற்கிறாராம். அவர் இங்க புறப்படும் போது போட்டதான அந்த ஒயிட் டிரெஸ் அவருடைய வீட்டுல போய் அந்த 90 மைல் நடந்து அங்க போய் சேரும்போது இதெல்லாம் காவி வஸ்திரம் போல இருக்குதான். Having walked for 90 miles at night, when he reached his house, it was like the white dress was like saffron. அவர் சாட்சி சொல்லி அன்றைக்கு அழுதார். He gave the testimony and wept. என்ன விசிட் பண்றது 90 மைல் நடந்து வந்தார். In order to visit me, he walked for 90 miles, he said. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise be to God. போகும்போது கொஞ்சம் பழைய பிளாங்கெட்ஸ் எல்லாம் அங்க இருந்து எடுத்துட்டு போனாராம். He had taken old blankets from there. சுவாச வீட்டுல பிளாங்கெட்ஸ் எல்லாம் கம்மி, வாங்குறது காசு இல்லை. அங்க இருந்தான அந்த மிலிட்டரி பிளாங்கெட்ஸ் வந்து பழசெல்லாம் எடுத்து ஒரு 4-5 பிளாங்கெட்ஸ் தூக்கி தலையில வச்சு சுமந்துட்டு தான் போனாராம். As they didn't have money to buy blankets, from there he had taken the blankets on head and gone.
கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise be to God. அந்திரேயா அதுபோல ஒரு தன்னலம் இல்லாத ஒரு மனுஷன். Similarly, Andrew was a man without any self. மனுஷன் என்று சொல்றதுக்கு நான் வருந்துகிறேன். மனுஷனும் சொல்லக்கூடாது. அவர் அப்போஸ்தலன். We should not say தன்னலம் இல்லாத ஒரு அப்போஸ்தலன். he was a man without any selfishness. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise be to God. நான் நினைக்கிறேன் இப்படிப்பட்ட சுபாவம் அவர் யோவான் ஸ்நானனிடத்திலிருந்து தான் படிச்சிருப்பார். I think that he would have learned this nature from John the Baptist. யோவான் ஸ்நானன் இதுபோல தன்னலம் இல்லாத ஒரு ஜீவியம் செய்தவன். John the Baptist also led a life without a self like this. யோவான் ஸ்நானனுடைய டிரெஸ், அவனுடைய உணவு பழக்கம் இதெல்லாம் ரொம்ப எளிமையானது. The dress and also the food habit of John the Baptist were all very simple. யோவான் ஸ்நானனுடைய டிரெஸ் என்ன? What was the dress of John the Baptist? ஒட்டகமயிர் உடை. It was the dress made of the hair of camel. அவனுடைய சாப்பாடு என்ன? What was his food? வெட்டுக்கிளியும் காட்டுத்தேனும். Locusts and also the wild honey. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise be to God. இதுதான் அவனுடைய சாப்பாடு. These were his food. இதுபோல வாழ்க்கையிலே ஒரு எளிமையை இந்த அந்திரேயா கற்றுக்கொண்டார். Similarly, Andrew also learned simplicity in his life. நாமும் கூட பலவீனருடைய பலவீனத்தை நாம் தாங்கும்படியாக நாம் பலமுள்ளவர்களாகிய நாம் செல்ஃப்லெஸ்னஸ், அதாவது தன்னலமற்ற ஒரு ஜீவியத்தை நாம் பயிற்சி செய்ய வேண்டும். We also, in order to bear the infirmities of the weak, we should also exercise a selfless life. ஒரு தாயை பாருங்க, தன்னலமற்ற சேவை செய்வாங்க பிள்ளைகளுக்காக. A mother will do a selfless service for the sake of her children. சில ஏழைகளுடைய வீடுகளில் பிள்ளைகளுக்கெல்லாம் பங்கிட்டு கடைசில தாய்க்கு ஒன்றுமே இருக்காது. In the house of some poor people, after sharing the food for the children, finally the mother will not have anything to eat. ஒரு வீட்ல 9 பிள்ளைங்க. In a house there were 9 children. 9 பிள்ளைகளுக்கு ஒரு ஏழை குடும்பம். And it was a very poor family. ஒரு முறை அவங்களை சந்தித்து நான் கண்டதான ஒரு சந்தர்ப்பத்தை சொல்லுகிறேன், ஒரு அனுபவத்தை சொல்லுகிறேன். I share with you an experience which I had with them. அந்த 9 பேருக்கும் பங்கிட்டு கொடுத்து தாய்க்கு இல்ல. தாய் சும்மா அப்படியே கொஞ்சம் தண்ணி குடிச்சிட்டு இருக்காங்க. Having shared the food for 9 children, finally the mother didn't have anything but she had only water. பிள்ளைகள் எல்லாம் சாப்பிட்ட பிறகுதான் அம்மா சாப்பிடுவாங்க. Only after the children had eaten, the mother will eat. கடைசில பிள்ளைகளுக்கும் புருஷனுக்கும் கொடுத்த பிறகு அவளுக்கு சாப்பிட இல்ல. After given to the children and the husband, she didn't have anything to eat. தாய் பிள்ளைகள் நிமித்தமாக தன்னலமற்ற சேவை செய்வாள். For the sake of the children, the mother will lead a selfless life. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise be to God. அப்படி என்றால் தான் பலவீனரை பலவான்களாக்க முடியும். Only then we can make the weak ones strong. அப்படிப்பட்ட ஒரு அனுபவத்தை அந்திரேயாவுடைய வாழ்க்கையிலிருந்து நாம் கற்றுக்கொள்கிறோம். And such an experience we can learn from the life of Andrew. அடுத்தது இரண்டாவதாக இந்த அந்திரேயாவுடைய நற்பண்புகளில் ஒன்று. Secondly, one of the characteristic features of Andrew is அவன் ஜாதி வேறுபாடு இல்லாதவன். He didn't have any racial or communal discrimination. அது ஒரு முக்கியமான ஒரு தன்மை. It's a very important feature. ஜாதி வித்தியாசம் இல்லாத ஒரு அப்போஸ்தலன். He was an apostle who didn't have any communal caste discrimination. அந்த நாட்களிலே ஜாதி வித்தியாசங்கள் மிகவும் பலமாக தலை தூக்கி இருந்த நாட்கள் அது. And those were the days in which these communal differences were showing their ugly head. யூதர்கள் எல்லாம் மற்ற ஜாதியாரை மிகவும் அற்பமாக எண்ணின நாட்கள். Those were the days in which the Jews despised the people belonging to other community. யாருடைய வீட்டிலும் யூதர்கள் தண்ணீர் குடிக்க மாட்டாங்க. Jews will not drink water in any other house. யூதர்கள் மற்ற ஜாதியாரை அற்பமாக எண்ணுவார்கள். Jews will consider the people of other nations as very mean. ஒரு யூதன் எப்போதுமே கர்த்தரை துதிக்கும்போது வழக்கமாக அவன் எண்ணி துதிக்கிற ஒரு காரியம், நான் யூதனா இருக்கிறபடினால், நான் புறஜாதியானா இராமல் யூதனா இருக்கிறபடினால் உமக்கு ஸ்தோத்திரம் என்று சொல்வானா. A Jew will praise the Lord saying that as I am a Jew and not a Gentile, I praise you. இன்றைக்கு அதே வார்த்தையை நாம் ஆவிக்குரியபடி நம்முடைய வாழ்க்கையில் சொல்லுகிறோம். And we also in a spiritual manner say the same word. கர்த்தாவே, நான் ஒரு புறஜாதியாக ஜீவிக்காமல் ஒரு ஆவிக்குரிய யூதனாக நீர் என்னை வைத்தீரே, அதற்கு ஸ்தோத்திரம் என்று இப்பொழுது அதை ஆவிக்குரியபடி சொல்லுகிறோம். We spiritually say that as I am not a Gentile and you have made me a Jew, I praise the Lord. இந்த அந்திரேயா ஜாதி வித்தியாசம் இல்லாத ஒரு அப்போஸ்தலன். Andrew was an apostle who didn't have any caste discrimination. பெந்தேகோஸ்தே சபைகளிலே கூட ஜாதி வித்தியாசங்கள் உண்டு. Even in the Pentecostal churches there are caste discriminations. பெந்தேகோஸ்தே சபை என்று எதற்கு சொல்ல வேண்டும்? நம்முடைய பெந்தேகோஸ்தே சபையில கூட, நம்முடைய சபையிலும் கூட ஜாதி வித்தியாசம் உண்டு. Why should we say Pentecostal churches in general? Even in our church there is caste discrimination. நம்முடைய ஆட்கள் கூட இந்த கல்யாண சமயங்களிலே மற்ற நேரங்களெல்லாம் அந்த குறிப்பிட்ட சமயம் வரும்போது ஜாதி பார்க்கிறார்கள். Even our people consider the caste at the time of marriage and on such occasions.
அது அந்த ஒரு ஜாதி பற்று நம்மை மேற்கொள்ளக்கூடாது. The affinity of community should not overcome us. இன்னைக்கு எத்தனையோ பேர் நல்ல கிறிஸ்தவங்கன்னு சொல்லுவாங்க, ஆனால் அதே சமயத்தில் அவங்களுக்குள்ள ஜாதி வித்தியாசம் இருக்கும். Many will say that they are good Christians, but among them there will be communal discrimination. அதே அந்த கிறிஸ்துவின் அன்பும் அந்த கிறிஸ்துவின் உபதேசமும் நம்மை விட்டு அப்படியே அதை துடைத்து எடுத்து போட்டது. The love of Christ and also the doctrine of Christ have wiped that away from us. இப்ப நமக்கு அந்த ஜாதி அந்த எண்ணமே இல்ல. We don't have even the thought of our community. பாருங்க நம்முடைய கம்யூனியன் சர்வீஸ்ல பாருங்க, in our communion service கர்த்தர் நம்மை ஒன்றாக்கி ஒரு சரீரமாக்கி இருக்கிறார். the Lord has made us as one body. இந்த அந்திரேயா ஜாதி வேறுபாடு இல்லாத ஒரு அப்போஸ்தலன். Andrew was an apostle who didn't have this caste discrimination at all. இவருடைய எண்ணம் என்னவென்றால், his thought was சுவிசேஷம் எல்லா மக்களுக்கும் பொதுவானது. gospel is common to all people. சகல ஜாதிகளுக்கும் சுவிசேஷம் அறிவிக்கப்பட வேண்டும். Gospel should be preached to all nations. அதுதான் இவருடைய வெளிப்பாடாக இருந்தது. That was his revelation. அந்த வெளிப்படுத்தல் உடையவர்கள் தான் எந்த ஜாதியினருக்கும் சுவிசேஷம் அறிவிப்பார்கள். Only those who have such a revelation can preach gospel to any community people. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise be to God. எந்த ஜாதியினருக்கும் சுவிசேஷம் அறிவிக்கப்பட வேண்டும். Gospel should be preached to people of any nation. நம்முடைய இந்தியாவிலே சுவிசேஷம் அறிவிக்கப்பட்ட சந்தர்ப்பங்களை நீங்கள் கவனித்து பாருங்கள். You observe the time on occasion in which the gospel was preached in India. டோனா ஊர்ல எல்லாம் எமி காமைக்கேல் சொல்லிட்டு ஒரு அம்மா, அவங்க எல்லாம் தரிசனம் பார்த்து அந்த இடத்துக்கு வந்து சுவிசேஷம் அறிவிச்சிருக்காங்க. எமி கார்மைக்கேல் in Donavur, Emmy Carmichael was அவங்க எல்லாம் தரிசனம் பார்த்து வந்து சுவிசேஷம் அறிவிக்க வந்திருக்காங்க. and she had vision and came there to preach the gospel. சுவிசேஷம் அறிவிக்க வந்ததான அந்த ஆட்கள் எல்லாம் பற்றி நீங்கள் படித்தால் அவரெல்லாம் எந்த ஜாதிகள் மத்தியிலும் சுவிசேஷம் அறிவிச்சிருக்காங்க. When we observe the life of the people, those who preach the gospel, they had preached the gospel among any community. சித்தியா என்றதான ஒரு தேசத்திலே சுவிசேஷத்தோடு இந்த அந்திரேயா அப்போஸ்தலன் போனாராம். சித்தியா in a nation called Scythia, Andrew went with gospel to preach the gospel. அந்த மக்களுக்கு சித்தியர் என்று பெயர். சித்தியர். And those people are called Scythians. அநேக சித்தியர்களை இயேசுவை இவர் வழி நடத்தினாராம். He led many Scythians towards Jesus. இவர்கள் எப்படிப்பட்டவர்களாம் தெரியுமா? You know what kind of people they were? காட்டுமிராண்டித்தனமான கொடிய மனுஷ ஜாதியா இது. இந்த ஜாதி சித்திய ஜாதின்றது காட்டுமிராண்டித்தனமான கொடிய ஜாதியா. Scythians were terrible barbarians. கொடிய ஜாதி. They were a terrible nation. அந்த ஜாதியின் மத்தியில போய் இவர் சுவிசேஷம் அறிவித்து அந்த ஜாதியினர் அநேகரை இயேசுவை வழி நடத்தி இருக்கிறார். He preached gospel among them and has led many people into Christ. அப்படிதான் அந்த நாட்கள்ல ஆப்பிரிக்காவுல கேனிபால்ஸ் என்கிறதான மனிதனை சாப்பிடுகிற ஒரு இனம் இருந்தது. Like that in Africa there were cannibals and they would eat people. பாஸ்டர் டான் ஒரு இடத்துல சொன்னார். Pastor Don spoke to them. அப்போ ஒரு மனுஷன் இடத்துல சுவிசேஷம் அறிவித்தாராம். அவன் சொன்னானா, நான் 49 பேரை சாப்பிட்டு இருக்கிறேன்னு சொன்னான். Pastor Don had given gospel to him and that man had told that I had eaten 49 men. 49 பேரை சாப்பிட்டு இருக்கிறேன், நான் ரட்சிக்கப்பட்டேன், இல்லாட்டா நீங்க 50வது ஆளா இருப்பீங்கன்னு சொன்னாரா. I had eaten 49 already and I am now saved, otherwise you would have become the 50th person. மனுஷனை கொன்று அந்த ஸ்கல்ல எடுத்துட்டு அந்த மூளை எடுத்து அப்படி சுட்டு சாப்பிடுவாங்களா. Like that they will kill human beings, open the skull, take the brain and burn it and eat. அது அவங்களுக்கு நம்ம முட்டை பொரிச்சு சாப்பிடுறது போல. For them it's like frying an egg and eating it. அப்படி 49 பேருடைய மூளையை சாப்பிட்டானா. Like that he had eaten the brain of some 49 people. அவன் ரட்சிக்கப்பட்டான். And he was saved. இப்போ அவனிடத்துல சுவிசேஷம் அறிவித்த போது அவன் சொல்லனா, நான் ரட்சிக்கப்பட்டேன், இல்லாட்டா நீங்க 50வது ஆளா இருந்திருப்பீங்க. When the gospel was preached to him, he said that I am saved, otherwise you would have become the 50th person. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise be to God. மனிதனை சாப்பிடுகிறதான மனுஷன் மத்தியிலே சுவிசேஷத்தோடு போனார்கள். இருண்ட ஆப்பிரிக்கா சுவிசேஷத்தோடு போய் மனிதனை சாப்பிடுகிற கொடிய மனுஷரை இயேசுவை வழி நடத்தினார்கள். பிரியமானவர்களே, into the dark continent Africa, among the cannibals, they went with gospel and preached Jesus to them. இந்தியாவிலே முதலாக செயின்ட் ஜான் ஸ்கூல் வந்தது பாளையங்கோட்டையில் தான். நீ செயின்ட் ஜான் ஸ்கூல் ஹிஸ்டரி நீங்க படித்து பாருங்க. செயின்ட் ஜான் ஸ்கூல் முதலாவது வந்தது பாளையங்கோட்டையில் தான். First Saint John School came to India only at Palayamkota. அதனுடைய ஹிஸ்டரி நீங்க படித்தால் தெரியும். When you read about that history you will know. அங்க முதலாவது சுவிசேஷத்தோடு ஆட்கள் வந்தபோது அங்க இருக்கிற மனுஷர்கள் வெறும், நான் அந்த நிலவரத்தை நீங்கள் புரிந்து கொள்ள முடியாது சொல்கிறேன், இடுப்புக்கு கீழே முழங்காலுக்கு மேல அவ்வளவுதான் அவங்களுடைய ட்ரெஸ். அப்படிதான் அவர்களை பார்த்தாரலாம், ஆணா இருந்தாலும் பெண்ணா இருந்தாலும்.
The people there were wearing garment only below the hip and above the knee, whether they were men or women. இந்த நிலைமைக்கு காரணம் என்ன என்று பார்த்தபோது இவர்களுக்கு கல்வி அறிவு இல்லை என்று பார்த்தார்கள். They looked for the cause and understood that it was illiteracy. அதன் பிறகு அங்கே ஸ்கூல் தொடங்கி அவர்களை படிக்க வைத்து ட்ரெஸ் பண்ண அவர்களுக்கு கற்றுக் கொடுத்து அதன் பிறகு அங்கே அந்த நாகரிகம் வந்தது. ஜனங்கள் படிக்க ஆரம்பித்தார்கள், வளர்ந்தார்கள். அங்க பாளையங்கோட்டை மத்தியிலிருந்து சிங்கப்பூர், மலேசியாவுக்கெல்லாம் போனாங்க. அங்க பாருங்க, சிங்கப்பூர்ல எல்லாம் போனா பூர்வீக ஆட்கள்லாம் அந்த பாளையங்கோட்டை அந்த ஏரியாவில நிறைய பேர் அந்த பூர்வீகமா அங்க போய் குடியேறி இருக்காங்க. So they started school, educated those people, and now they have all gone abroad and they are all settled there. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise be to God. அப்படி செயின்ட் ஜான் ஸ்கூல் முதலாவது தொடங்கினது பாளையங்கோட்டையில. நீ ஹிஸ்டரி படித்தா தெரியும். If you read the history, you will understand St. John's School was first started only at Palayamkota. அப்படிதான் சோப் சூப் சால்வேஷன் என்று ஜெனரல் வில்லியம் தொடங்கினார். Soap Soup Salvation, General William started in the same manner. அழுக்கு பிடித்திருக்கிறதான ஆட்களுக்கு சோப் சொன்னா அவங்களை குளிக்க வைத்து அவங்களை சுத்தப்படுத்தி நல்ல ட்ரெஸ் கொடுத்து, சூப் சொன்னா அவங்களுக்கு சாப்பாடு கொடுத்து, அது மூணாவதாக சுவிசேஷம் பிரசங்கிப்பாங்களாம். Washing the dirty people with soap and giving them food that is soup, and finally they will give them gospel that is food. நம்ம அறுத்த கைக்கு உப்பு வைக்க மாட்டோம்னு சொல்லுவாங்க ஒரு பழமொழி. 5 பைசா சுவிசேஷத்துக்காக நாம் செலவு பண்ண முன் வர மாட்டோம். ஆனா எத்தனையோ பேர் தங்களையும் தங்களுக்குரிய எல்லாவற்றையும் செலவு பண்ணிதான் இந்த காட்டுமிராண்டித்தனமான ஜனம், சாதாரண ஜனமா இருந்தா கூட பரவாயில்ல, காட்டுமிராண்டித்தனமான ஜனங்கள் மத்தியில் இந்த சுவிசேஷத்தை கொண்டு போனார்கள். We are miserous and unwilling to spend for gospel, but those people, they spent out their own life and they brought the gospel among the barbarians and cannibals. மிஷனரி மாருடைய வாழ்க்கையை நீங்கள் கண்டிப்பாக வாசிக்க வேண்டும். You have to read about the life of the missionaries. எப்படி இந்த மிஷனரி மார் இந்த சுவிசேஷத்தை கொண்டு இந்த காட்டுமிராண்டித்தனமான ஜனங்கள் மத்தியில ப்ரூட்டலா ஜீவிக்கிற ஜனங்கள் மத்தியில போனாங்க என்று. How these missionaries went among the brutal people. அங்க போனால் ஐயோ அங்க பிடிச்சு நம்ம என்ன செய்வாங்களோ என்று தெரியாது. They didn't know what would be done. ஒரு மிஷனரி தன்னுடைய மனைவியும் 2 பிள்ளைகளுமாக சுவிசேஷம் அறிவித்தார். A missionary along with his 2 children and wife was preaching the gospel. அந்த 2 பிள்ளைகளையும் தாங்க பக்கத்துல இருந்த ஒரு ஏரியில 2 பிள்ளைகளையும் அந்த தண்ணிக்குள்ளே முழுக வச்சு சாகரிச்சிட்டாங்க. The 2 children were killed in the lake by immersing them into the water. நாம என்ன செய்வோம்? அந்த இடத்துல திரும்ப இருப்போமா? Will we be there in that place? அதே புருஷனும் மனைவியும் ஜெபம் பண்ணி அந்த காட்டுமிராண்டித்தனமான ஜனங்களுடைய இருதய கடினத்தை மாற்றும்படி ஆண்டவருக்காக ஜெபம் பண்ணி, நீங்க நம்பினால் நம்புங்கள், அவர்களுடைய சரித்திரத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, எந்த ஏரியிலே தன்னுடைய 2 பிள்ளைகளையும் மூழ்கி சாகடித்தார்களோ அதே ஏரியிலே அந்த சாகடித்த மனுஷர்களுக்கு ஞான ஸ்நானம் கொடுத்திருக்கிறார்கள். பிரியமானவர்களே, the husband and wife prayed and continued the ministry, and in the same lake where the children were drowned, they had given baptism to the man who killed the children. வசனம் மேற்கொண்டது. அல்லேலூயா. The word overcame. இயேசு ஜெயித்தார். அல்லேலூயா. Jesus overcame. காட்டுமிராண்டித்தனமான ஜனங்களை இயேசு ஜெயித்தார். Jesus overcame the brutal people. அப்படிதான் இந்த சுவிசேஷம், இந்த வேத புத்தகம் அப்படியே உலகம் எல்லாம் பரம்பியது. In the same manner the gospel and the scripture spread all over the world. அந்திரேயாவுடைய வாழ்க்கையிலும் கூட காட்டுமிராண்டித்தனமான ஜனங்களை கர்த்தரிடத்தில் கொண்டு வருகிறதிலே மிகுந்த வாஞ்சை உள்ளவராக இருந்தாராம். Andrew also had a great desire in leading the brutal people into the Lord. நாம இப்படி நல்ல மனுஷரா இருந்தா கூட நம்ம போக மாட்டோம், ஒரு டிராக்டர் கொடுக்க கூட போக மாட்டோம். நாம உண்டு, நம்முடைய வேலை உண்டு, வீடு உண்டு, கிச்சன் வேலைகள் உண்டு, அது உண்டு, அப்படியே தான் நம்ம ஒரு ஆளுக்கு சுவிசேஷ அறிவிக்க கூட நம்ம போக மாட்டோம். We will be mindful of our own business and won't even go to preach gospel to even good people. நீங்கள் இதெல்லாம் நான் எதற்கு சொல்லுகிறேன் என்றால், உங்களுடைய வாழ்க்கையில ஒரு பகுதி மனுஷரை கர்த்தரிடத்தில் வழி நடத்தக்கூடிய ஒரு ஊழியம் நீங்கள் செய்ய வேண்டும். In one part of your life you have to do the ministry of leading man to God. நீங்க நினைக்காதீங்க மனுஷனை கர்த்தரிடத்தில் வழி நடத்துறதுக்கு இன்னும் பெரிய காரியம் செய்ய வேண்டும் என்று நீங்க நினைக்க வேண்டாம். நீங்க ஒன்றில் இயேசு உன்னை விடுவிக்கிறார், இயேசு ரட்சிக்கிறார், இயேசு உன்னை குணமாக்குகிறார். இந்த ஒரு நற்செய்தி விசுவாசத்தோடு உன்னுடைய வாயிலிருந்து புறப்பட்டால் மட்டும் போதும். ஒரே வார்த்தையே ஒரு மனுஷனை கர்த்தரிடத்தில் கொண்டு வரும். You need not think that you have to do a very difficult task, but just one word that Jesus delivers and Jesus saves. இன்றைக்கு நான் கேள்விப்பட்டேன், டான் பிரைசிங்க்கு நம்ம பிரதர்ஸ் என்ன பண்ணிக்கிறாங்க, டான் பிரைசிங் என்ன டேட்னு சொல்லிட்டு எல்லாருக்கும் தெரிஞ்ச ஆட்களுக்கு சில நம்பர்ல மொபைல் செய்தி அனுப்பியிருக்காங்க. For the last dawn preaching, our brothers have sent SMS to some people. அதுல ஒரு அந்த செய்தி கேட்டு இவங்களை திருப்பி ரொம்ப மோசமான வார்த்தைகளை திட்டி திருப்பி அவங்க மெசேஜ் அனுப்பியிருக்கிறாங்க. Responding to that message, they had abused them in bad words and sent message. அதுல விசேஷம் என்னன்னா, அப்படி பயங்கரமான வார்த்தை சொல்லி திட்டி மெசேஜ் அனுப்பினவன் போன டான் பிரைசிங் வந்திருக்கிறான். The specialty is one who abused like that had come for the last dawn praising. கர்த்தர் செய்ய முடியும்.
God can do. பாருங்க 10 பேர் சேர்ந்து அந்த சகோதரமார் எல்லாம் சேர்ந்து யோசேப்பை குழியில போடுறாங்க. 10 brothers together put Joseph in the pit. அந்த சகோதரமார் எல்லாம் சேர்ந்து அவனை குழியில போடும்போது When the brothers together threw him in the pit, அதுல ஒரு ஆள் அவனுக்காக பேசுறதுக்கு கர்த்தர் எழுப்புறார். the Lord raised one person to talk in favor of him. இல்லையாண்டானே கொல்லக்கூடாது, We should not kill him. அவனை கொண்டு போய் அப்பா இடத்துல சேர்க்க வேண்டும். We have to take him to the father. அப்படி பேசும்படி ஒரு ஆள் அந்த 10 பேருக்கு அந்த மற்றவங்க எல்லாம் கடினமான இருதயத்தோடு இருக்கும்போது ஒரு ஆளுடைய இருதயத்துல கர்த்தர் அப்படி ஒரு உனக்காக கிரியை செய்யும்படி கர்த்தர் அப்படி ஒரு இருதயத்தை தருவார். When others work against with hard heart, God will raise one person to talk in favor of you. அப்படி அந்த விசுவாசத்தில் தான் அந்த சுவிசேஷத்தை அறிவித்தார்கள். Only with that faith they preached the gospel. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise be to God. வசனம் மேற்கொண்டது. The word overcame. தேவ வசனம் வளர்ந்து பெருகிற்று. The word of God grew and increased. எத்தனையோ இடங்களிலே கடினமான மனுஷர்கள் மத்தியில சுவிசேஷம் அறிவித்தார்கள். In many places summit hard people they preach. எங்க ஊர்ல இங்க இருக்கிற அக்காவு கூட ஞாபகம் இருக்கும் என்று நினைக்கிறேன். எங்க ஊர்ல ஊழியம் செய்த அக்கா தான். நாங்க விசுவாசியா இருக்கும்போது விசுவாசத்துக்கு வந்த சமயத்துல நடந்த காரியம், அங்க ஒரு கூட்டம் நடந்தது. அந்த கூட்டத்துல அங்க உள்ள ஜனங்கள்லாம் என்ன பண்ணிட்டாங்க, ஊழியக்காரங்களை சகோதரிமாரையும் கூட்டம் நடத்தின மூப்பனையும் அடிக்கும்படியாக பிளான் பண்ணி அங்க காத்துட்டு இருந்தாங்க. In the place from where I came for the ministry, there was a meeting and the people there, they wanted to beat the brother who conducted the meeting. கூட்டம் முடித்த உடனே எங்களுக்கு ஒரு நியூஸ் வந்தது, இந்த மாதிரி அந்த இடத்துல காத்திருக்காங்க, நீங்க அப்படி போகாதீங்க இப்படி போங்க அப்படி. At the end of the meeting, we got the message that they are waiting to beat them and told us to go another way. அவங்க பெட்ரோமாக்ஸ் எடுத்துட்டு ட்ரம் எடுத்துட்டு இப்படியே போயிட்டு இருக்காங்க. With Petromax and drum, they were going on other side. அவங்க என்ன நடந்தது தெரியுமா? அவங்க எல்லாம் வந்து அடிச்சாங்க. They all came and beat them. ட்ரம் கிழிச்சாங்க. They tore the drum. பெட்ரோமாக்ஸ் வாங்குனாங்க. They received the Petromax. நம்ம ஊழியக்கார சிஸ்டர்ஸ் எல்லாம் என்ன பண்ணாங்க, பயந்து போய் பக்கத்துல இந்த வீட்டுக்குள்ள ஏறினாங்க. அந்த வீடு யாரு? அந்த அடிக்கிறதுல 5-6 பேர், அதுல தலைவனோட வீடு. And our sisters were afraid and went into their house, and that was the leader of the man who was beating those people. எப்படி அவங்களை தப்பிச்சு அவங்களை எப்படியோ அனுப்பி வச்சிட்டோம். And somehow he saved them and sent them. என்ன நடந்தது தெரியுமா? You know what happened? அந்த அடித்ததான அந்த ஆட்கள்ல ஒரு ஆளுடைய 24 வயசுல ஒரு மகன் அதே மாசத்துல செத்து போனான். The son of 24-year-old man, the son of one of them beat them. இன்னொரு ஆளுடைய 2 மாடு, பசுமாடு 2 மாடு இறந்து போச்சு. The cow, 2 cows of another man also died. இன்னொரு ஆளுக்கு பயங்கர அம்ம வியாதின்னா சாதாரண இல்ல, ஸ்மால் பாக்ஸ் பெரிய அம்மை. And another person suffered from smallpox. பெரிய அம்மை. He suffered from smallpox. அவன் வந்து வேதனை தாங்க முடியாம சொன்னா, அந்த பெந்தெகோஸ்காரங்களை கூட்டி வந்து எங்களுக்கு ஜெபம் பண்ணுங்கன்னு சொன்னான். Unable to bear the pain, he said that bring the Pentecostal people and pray for me. இன்னொரு ஆளுடைய முக்கியமான ஆளுடைய மனைவிக்கு பிசாசு பிடித்தது. And the wife of another man was haunted by devil. எங்கேயோ போய் பார்த்தாங்க, பிசாசு போகல. கடைசில நம்முடைய பாஸ்டர் அருள்தாஸ் வந்து ஜெபம் பண்ணும்போது பிசாசு ஓடியது. They tried many sources, finally came to Pastor Aruldas and prayed, and finally the devil departed. அதன் பிறகுதான் அந்த முரட்டு சுபாவம் உள்ள மனுஷங்க அப்படியே அடங்கினாங்க. Only then the stubborn people they subsided. இன்னைக்கு அந்த ஊர்ல இருந்து எத்தனையோ பேர் நாங்க ஊழியத்திற்கு வந்திருக்கிறோம். And from there many have come for ministry. முரட்டுத்தனமான மனுஷர் மத்தியிலே சுவிசேஷத்தோடு போகும்போது கர்த்தர் நமக்கு ஜெயம் தருகிறார். When we go with the gospel among those brutal people, God gives us victory. சித்தியர் என்றதான முரட்டுத்தனமான காட்டுமிராண்டித்தனமான ஜனங்களை கர்த்தரிடத்தில் வழி நடத்துகிறதிலே இந்த அந்திரேயா மிகவும் ஆர்வமுடையவராக இருந்தாராம். Andrew was very much desirous of leading these barbarous and brutal Scythians into God. அந்திரேயாவின் மரணத்தை பற்றி நான் சில வார்த்தைகள் சொல்லுகிறேன். I would like to say a few words about the death of Andrew. கிரீஸ் நாட்டிலே அகாய் என்னும் மாநிலத்திலே பட்ராஸ் என்ற நகரத்தில் தான் இவர் மரித்தாராம். He died in Greece, a place called Patras. அகாய் என்னும் மாநிலத்தில், in the state called Haggai, பட்ராஸ் என்றதான நகரத்தில், in a city named Patras, அந்திரேயா இரத்த சாட்சியாய் மரித்தார். Andrew died as a martyr. அதனுடைய சரித்திரத்தை சொல்லுகிறேன். I say that history. அகாய் மாநிலத்தில் இருந்த கவர்னர் பெயர் ஏகிஸ். The governor who was there in the province of Haggai was Aegeus. அவர் மனைவியுடைய பெயர் மாக்சிமிலாள். And the name of his wife was Maximilian. இந்த மாக்சிமிலாள் வந்து மரண தருவாயில் இருந்தாளாம். This Maximilian was at the deathbed. அவள் மரிக்க போகிற தருவாயில் இருந்தபோது இந்த கவர்னர் மனைவி மேலிருந்த அன்பினாலே என் மனைவி மரித்தால் நானும் தற்கொலை செய்து கொண்டுவேன் என்று தீர்மானம் பண்ணி கொண்டானாம். This governor decided that if my wife dies, I will also commit suicide. அந்த சந்தர்ப்பத்தில் தான் மாக்சிமிலாளுக்காக போய் அந்திரேயா அப்போஸ்தலன் ஜெபித்து சுகம் வாங்கி கொடுத்தார். Only on that occasion Andrew prayed for her and she was healed. அவள் கிறிஸ்தவளாக மாறிவிட்டாள். She became a Christian. பாருங்கள், மனுஷனுடைய இருதயம் நன்றிகெட்ட இருதயம். அந்த ஏகிஸ் என்கிற கவர்னர் தன்னுடைய மனைவி சுகமானதை நினைத்து நன்றி ஆயிராமல்
அவள் கிறிஸ்தவராய் மாறிவிட்டாள் என்று இந்த அந்திரேயா மேலே அவன் எதிராய் அவனை கொல்லும்படி வகை தேடினான். That ungrateful governor Aegeus, as the wife was converted into Christianity, he was trying to kill Andrew. அவனை கொல்லும்படியாக எக்ஸ் வடிவமான ஒரு சிலுவை செய்யப்பட்டது. And in order to kill him, a cross in the shape of X was made. கிராஸ் சாதாரணமா இப்படி தானே இருக்கும், ஆனால் அந்திரேயாவுடைய கிராஸ் இப்படி இருந்ததா. But the cross of Andrew was in the shape of X. அந்த சிலுவை எக்ஸ் வடிவத்திலே செய்து அந்திரேயாவை கொல்லும்படியாக அந்த சிலுவை ஆயத்தமாக்கப்பட்டிருந்தது. The cross was prepared in the shape of X and it was to kill Andrew. சிலுவை அண்டை அந்திரேயா கொண்டு வரப்பட்டார். Andrew was brought near the cross. அவர் சிலுவை அண்டை வந்தபோது சொன்ன சில வார்த்தைகளை நான் சொல்லுகிறேன், அதை குறித்துக் கொள்ளுங்கள். I say the words uttered by him, you please take down. அந்திரேயா சிலுவை அண்டை வந்தபோது சொன்ன வார்த்தையை நான் சொல்லுகிறேன். I say the words uttered by Andrew when he came near the cross. வணக்கத்திற்குரிய மேன்மையான சிலுவையே, O cross that is to be worshipped, நான் உன்னிடம் இதோ மகிழ்ச்சியாக வருகிறேன். I come to thee with joy. என் ஆண்டவரின் சரீரம் உன்னில் தொங்கினதால் நீ மேன்மை பெற்றாய். As the body of my Lord was hanging in you, you have got the honor. நான் உன்னை வாஞ்சியோடு தேடினேன். I sought you with a great desire. நான் உன்னை நேசித்தேன். I loved you. உன்னை இப்பொழுது கண்டுகொண்டேன். Now I have found you. என் ஆத்துமாவின் வாஞ்சையின்படியே According to the desire of my soul, நீ ஆயத்தமாக வைக்கப்பட்டிருக்கிறாய் சிலுவையே. O cross, you have been kept prepared for என்னை me. ஏற்றுக்கொள், என்னை ஏற்றுக்கொள். You accept me, you accept me. என் ஆண்டவர் முன் என்னை கொண்டு போய் விட்டுவிடு. You leave me before my Lord. இதுதான் அந்த எக்ஸ் வடிவமான சிலுவையின் முன்னே நின்று அந்திரேயா சொன்ன வார்த்தை. These are the words uttered by Andrew before the cross in the shape of X. வணக்கத்திற்குரிய மேன்மையான சிலுவையே, O honorable cross, நான் உன்னிடம் மகிழ்ச்சியாக வருகிறேன். I come to thee with joy. என் ஆண்டவரின் சரீரம் உன்னில் தொங்கினபடியினால் நீ மேன்மை பெற்றாய். You have been exalted as the body of my master was hanging in you. உன்னை நான் வாஞ்சியோடு தேடினேன். I sought you with a desire. நேசித்தேன். I loved you. இப்பொழுது உன்னை கண்டுகொண்டேன். Now I have seen you. என் ஆத்துமாவின் வாஞ்சையின்படியே According to the desire of my soul, நீ இப்பொழுது ஆயத்தமாக வைக்கப்பட்டிருக்கிறாய். you have been kept ready. என்னை ஏற்றுக்கொள், என்னை ஏற்றுக்கொள். You accept me, you accept me. என் ஆண்டவர் முன் என்னை கொண்டு போய் விடு. You leave me before my master. இந்த வார்த்தைகளை சொன்ன பின்பு அந்திரேயாவை அந்த எக்ஸ் வடிவமான சிலுவையில் கயிறுகளால் கட்டினார்களாம். When he had uttered these words, Andrew was tied with a rope in the cross. சிலுவையிலே கயிறுகளினால் கட்டினார்களாம். He was tied with a rope in the cross. கயிறுகளினால் கட்டி அவனை தொங்கவிட்டார்கள். And he was hanged on it. 2 நாட்கள் அந்த சிலுவையிலே அவன் தொங்கிக் கொண்டே கொஞ்சம் கொஞ்சமாக அவன் மரித்து கொண்டே இருந்தானா. On the cross he was hung and he was dying slowly for 2 days. 2 நாட்களாக அவன் சிலுவையிலிருந்து இயேசுவை பற்றி அவன் சுற்றி நின்றவர்களுக்கு, சேவகர்களுக்கு, போர்ச்சேவகர்களுக்கு இயேசுவை பற்றி பிரசங்கித்துக் கொண்டே கொஞ்சம் கொஞ்சமாய் அவனுடைய ஜீவன் பிரிந்து கொண்டே இருந்ததாம். From the cross he was preaching to the warriors for 2 days and he was gradually giving up his breath. கடைசிலே அவன் சொன்ன வார்த்தை, the final words of him, கிறிஸ்து கிறிஸ்து என்போமே. அது பொயட்ரிக்கல் லாங்குவேஜ்ல, நான் தமிழ்ல சொல்றேன், பொயட்ரிக்கல் லாங்குவேஜ்ல அவர் எப்படி சொல்லிருப்பாருன்னு எனக்கு சரியா தெரியல. கிறிஸ்து கிறிஸ்து என்போமே, கிட்டிய பாவம் பின்போமே. Let us say Christ. தமிழ் விளங்குச்சா? கிறிஸ்து கிறிஸ்து என்போமே, கிட்டிய பாவம் பின்போமே. பின்போமேனா என்ன அர்த்தம்? பின்னாலே போய்விடும். கிறிஸ்து கிறிஸ்து என்போமே, சொல்லுங்கள். கிறிஸ்து கிறிஸ்து என்போமே, கிறிஸ்து கிறிஸ்து என்போமே, கிறிஸ்து கிறிஸ்து என்போமே, கிட்டிய பாவம் பின்போமே. கிட்டிய பாவம்னு சொல்றது உன்னை நெருங்கி வருகிற பாவம். கிறிஸ்து கிறிஸ்து என்றால் நாமை நெருங்கி சுற்றி நெருங்கி வருகிற besetting sins அப்படியே பின்னாலே போய்விடுமா. The besetting sins will go backward. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise be to God. இனிமேல் இதை நீ உன்னுடைய வாழ்க்கையிலே பயிற்சி செய்து பார். You exercise this in your life. கிறிஸ்து கிறிஸ்து என்று சொல்லு. You say Christ Christ. உன்னை சிலுவையில் அறைந்தாலும் அதை சொல்லு. Even when you are crucified you say that. கிறிஸ்து கிறிஸ்து என்போமே. Let's say Christ Christ. எல்லாரும் சத்தமாய் சொல்லுங்கள். கிறிஸ்து கிறிஸ்து என்போமே. கிறிஸ்து கிறிஸ்து. நீ கிறிஸ்து என்று சொன்னால் உன்னை நெருங்கி வருகிற பாவம் பின்னே ஓடி போகும். If you say Christ, all the besetting sins will go back running away. 2 நாட்கள் சிலுவையிலே தொங்கிக் கொண்டு இயேசுவை பற்றியே சொல்லிக் கொண்டே இருந்தாராம். For 2 days hanging on the cross he was telling only about Jesus. 2 நாள் வரைக்கும் தொங்கி கடைசியிலே சிலுவையிலே அவர் மரித்திருக்கிறார். Hanging for 2 days, finally he died on the cross only. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise be to God. அந்த வார்த்தையை நீங்கள் சொல்லுங்கள். உங்களுடைய வாழ்க்கையில் எந்த சந்தர்ப்பத்திலும் கிறிஸ்து என்று சொல்லுங்கள் அல்லது இயேசு என்று சொல்லுங்கள். உங்களை சுற்றி வருகிற பாவமோ அல்லது சத்துருவோ
பின்னாலே ஓடிவிடும். In your life also, on any occasion you say Christ or Jesus, all the besetting sin and the enemy will flee away. கிறிஸ்து கிறிஸ்து என்போமே, கிறிஸ்து என்போமே, கிட்டிய பாவம் பின்போமே. கிட்டிய பாவம் பின்போமே. விசுவாசிக்கிறீர்களா? விசுவாசிக்கிறீர்களா? அல்லேலூயா. கிறிஸ்து கிறிஸ்து என்போமே, கிறிஸ்து கிறிஸ்து என்போமே, கிட்டிய பாவம் பின்போமே. கிட்டிய பாவம் பின்போமே. கிட்டிய பாவம் சொன்னா நம்ம கிட்டி வருகிறதான, கிட்டி நெருங்கி வருகிறதான பாவம், அல்லாவிட்டால் சத்துரு வல்லமைகள், பிசாசின் வல்லமைகள், எதனாலும் அது பின்னே ஓடிவிடும். All the besetting sins and also the power of the enemies, the devil will flee back. அப்படிதான் இவர் சிலுவையிலே 2 நாள் தொங்கி கயிறுகளால் கட்டப்பட்டு கொஞ்சம் கொஞ்சமாக ஜீவன் போய் போய் அவர் சிலுவையிலே மரித்தார். He was hanging on the cross and he was gradually dying on the cross. ஸ்காட்லாந்திலே நவம்பர் 30ஆம் தேதி செயின்ட் ஆண்ட்ரூஸ் டே என்று அவர்கள் அதை இந்த நாளை ஞாபகப்படுத்துகிறார்கள். In Scotland on November 30th they celebrate this day as Saint Andrew's Day. பிரியமானவர்களே, நமக்கு முன்பாக தங்களுடைய ஜீவனை பானபலியாய் வார்த்த பரிசுத்தவான்களை நாம் நினைப்போமாக. Let us consider the saints, those who have poured out their life as a drink offering in their life. அந்திரேயாவுடைய வாழ்க்கை வரலாறு இதோடு முடிந்தது. The history of Andrew is over with this. அடுத்த வாரம் அடுத்த அப்போஸ்தலனை பற்றி நாம் படிக்கலாம். If it is the will of God, next week we shall learn about another கர்த்தர் உங்களுக்கு இப்பொழுது ஒரு அபிஷேகம் தர போகிறார். God is going to give you an anointing now. ஆமென். அந்திரேயாவை போல தன்னலமில்லாத ஒரு வாழ்க்கையை, ஜீவியத்தை, ஊழியத்தை நம் கர்த்தரிடத்தில் கேட்போம். Let us ask for a ministry and a life, a selfless life like Andrew. எனக்கு இல்லாவிட்டாலும் பரவாயில்லை, மற்றவர்களுக்கு நான் உதவி செய்யட்டும். Even if it is not for me, let me help others. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise be to God. மற்றவர்களை எப்படியாவது இயேசுவண்டை கொண்டு வரட்டும். And let me lead others into Jesus. நல்ல மனுஷரா இருந்தாலும் சரி, காட்டுமிராண்டித்தனமான மனுஷரா இருந்தாலும் சரி, இயேசுவண்டை நான் கொண்டு வர முடியும். Whether good or brutal, I will be able to lead them into Christ. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise be to God. பிரியமானவர்களே, மனுஷனை மாற்றுகிறவர் இயேசு. Only Lord Jesus changes a man. ஒரு பயங்கர ஒரு வாலிபனை, முரட்டுத்தனமான வாலிபனை ஜெயிலில் அடைத்து வைத்திருந்தார்கள். A very terrible young man was imprisoned. ஒரு சுவிசேஷகர் அந்த ஜெயிலில் சுவிசேஷம் அறிவிக்க முடியாது போய் ஒரு பைபிளை கையில கொடுத்தார். An evangelist went and preached the gospel and gave a Bible to him. அந்த பைபிளை அவர் வாங்கி அப்படியே அந்த மூலையில எறிஞ்சிட்டார். He received the Bible and flung it into the corner. அது அப்படியே போய் அலங்கோலமா அந்த பைபிள் அப்படியே விழுந்து கிடந்தது. The Bible was scattered and lying there. அடுத்த நாள் காலையில அவன் போய் அந்த பைபிளை கையில எடுக்கிறான். Next morning he took the Bible in his hand. அந்த வேத பகுதி, திறந்திருந்த வேத பகுதி, அவனுடைய கண்ணில் பட்ட வசனம், God so loved the world. The verse he read was, God so தேவன் loved the world. உலகத்தில் அன்பு கூர்ந்தார். God so loved the world. அந்த வார்த்தை அந்த கடினமான மனுஷனை கண்ணீர் விட செய்தது. That word made this harsh man to weep. நீங்க நினைக்கிறீங்க கர்த்தருடைய வசனத்தை படிச்சா எப்படி மனுஷர் மாறுவாங்களா என்று? கர்த்தருடைய வசனம் கண்டிப்பாக மனுஷனை மாற்றிவிடும். Certainly the word of God will change man. God so loved the world. God so loved the world. உலகத்தில் அன்பு கூர்ந்தார். God so loved the world. அந்த வார்த்தை அவனை மாற்றி விட்டது. That word changed him. அவன் கண்ணீர் விட்டான். And he shed tears. அவன் அங்கேயே அழுதான். He shed wept there. ரட்சிக்கப்பட்டான். He was saved. அப்படிதான் எத்தனையோ பேர் விசுவாசத்தில் இந்த ஊழியத்தை காட்டுமிராண்டித்தனமான ஜனங்கள் மத்தியிலே செய்திருக்கிறார்கள். Similarly, many have done the ministry among brutal people like this. கர்த்தருடைய ஊழியக்காரங்களே, நான் ஊழியக்காரங்களுக்கு சொல்லுகிறேன், நம்ம காட்டுமிராண்டித்தனமான ஜனங்கள் மத்தியில இல்ல ஊழியம் செய்யல. இப்ப அருமையான நல்ல ஜனங்கள் மத்தியில தான் நாம் ஊழியம் செய்றோம். And I tell the workers of God, we do ministry among good people only. ஆமென். ஆனால் நம்முடைய முன்னோர் அந்திரேயா அப்போஸ்தலன் துஷ்டத்தனமான ஜனங்கள் மத்தியிலே ஊழியம் செய்திருக்கிறார். But our ancestors and Apostle Andrew were doing the ministry among the wicked people. கிறிஸ்துவின் அன்பு அவர்களை மேற்கொண்டது. The love of Christ overcame them. ஆமென். அவர்களை மேற்கொண்டது மட்டுமல்ல, அவர்கள் யாருக்கு சுவிசேஷம் அறிவித்தார்களோ அவர்களையும் மேற்கொண்டது. And not only them but also for those who they preach the gospel. நம்முடைய உள்ளம் தேவனுடைய அன்பினால் இப்பொழுது நிரம்பட்டும். Our heart should be filled by the love of God. ஆமென். அவருடைய கிருபையினால் நிரம்பட்டும். And let it be filled by his grace. ஆண்டவரே, ஒன்று கூட என்னுடைய ஊழியத்தையும் இந்த ஜீவியத்தையும் புதுப்பியும் என்று கேளுங்கள். And ask the Lord, Lord, renew my life and ministry. அந்திரேயா அப்போஸ்தலனை போல எனக்கு ஒரு தேவ அன்பை தாரும் என்று கேளுங்கள். Give me the love of God as it was given to Apostle Andrew. ஜாதி வித்தியாசமே என் மனசுல வரக்கூடாது என்று சொல்லுங்கள். You say I should not have any caste discrimination even in my mind. ஆமென். நான் உமக்காக மரிக்க விரும்புகிறேன் ஆண்டவரே. I want to die for you. நான் அநேக நாட்களாக எதிர்பார்த்ததான சிலுவையே நான் இதோ உன்னண்டை வருகிறேன். The cross which I have been expecting for a long time, I come to you. நான் வாஞ்சித்த உன்னிடத்தில் நான் இப்பொழுது வருகிறேன். I come to you that I desired. சிலுவையை பார்த்து சொல்வீங்களா? Will you say like that looking at the cross? என்னை ஏற்றுக்கொள் என்று சொல்வீர்களா? Will you say accept me, accept me? ஆமென்.
கர்த்தர் உங்களுக்கு ஒரு சிலுவை தந்திருக்கிறார். God has given a cross unto you. இந்த சிலுவையில் அறையபடி உங்களை ஒப்புக்கொடுங்கள். You submit to be crucified on the cross. ஆமென். கொஞ்ச நேரம் நான் இப்ப இன்னொரு 2-3 நிமிஷங்கள் தர்றேன். உண்மையா கர்த்தருடைய வசனத்தை வாஞ்சிக்கிறவங்க இந்த அப்போஸ்தலனுடைய ஜீவியத்தை உண்மையா தியானித்தவங்களுடைய இருதயம் அப்படியே பற்றி எரியும். நீங்க சும்மா இருங்க, அப்படியே உங்களுடைய இருதயம் பற்றி எரிகிறதை நீங்கள் காண்பீர்கள். I just give you 3 minutes. If you meditate the life of Andrews, you will feel your heart being burning. அதற்காக நீங்கள் கோரஸ் பாடவோ அல்லாவிட்டா ஏதோ எமோஷனோ ஒன்று பண்ண வேண்டிய தேவையில்லை. நீங்க அப்படியே அதை தியானித்துக் கொண்டு மட்டும் இருங்கள். உங்களுக்குள்ள அபிஷேகம் உண்டான பிறகு நம்ம ஒரு கோரஸ் பாடலாம். And for that we need not sing a chorus. You just meditate that. உள்ளத்தின் ஆழத்துல கிறிஸ்து கிறிஸ்து என்றே சொல்லுங்கள். At the bottom of the heart keep saying Christ Christ. அந்த வல்லமையான வார்த்தை உன்னை அந்த பரலோகம் வரைக்கும் கொண்டு போகும். That powerful word will lift you up to the heaven. ஒரு ராக்கெட் அப்படி ஒரு இமைப்பொழுதுல அவ்வளோ உயரத்துல அந்த ராக்கெட் போறது போல அந்த வார்த்தை அந்த ஆண்டவருடைய வசனம் உன்னை அப்படியே பரலோகத்துக்கு கொண்டு போகும். As a rocket goes to the high altitude in a wing, that word will take you up to the heaven. ஆமென்.